ஸோ எல்லாருக்கும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சுப்பிரமணிய ஞான கோவையில் இருக்கக்கூடிய சுத்த ஞானம் 100ல் இருக்கக்கூடிய 49வது பாட்டு தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கடைசி 2 வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார். அதாவது இந்த சுத்த ஞானம் 100ல் 79வது 80வது பாட்டை வந்து டீகோட் பண்ணுங்க. ஏன்னா வெளியே வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்களாம், இந்த 2 பாட்டை எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு முருகர் வந்து கீழ் ஆதாரங்கள் எல்லாமே வந்து வீணுன்னு சொல்லிட்டாரு, அது எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அந்த பாட்டை வந்து டீகோட் பண்ணலாம் தான் நினச்சேன். அந்த பாட்டை வந்து எடுத்து முடிச்சாச்சு. எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ட்ரைன்னு வந்து ஒரு இன்ட்யூஷன் வந்து உள்ளே வருது. அது என்னன்னா, அந்த பாட்டை நீ டீகோட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் வரல, ஸோ அதனால் அந்த பாட்டை இப்போதைக்கு தொடாத அப்படின்னு வந்து வந்தது. ஸோ அதனால் அந்த பாட்டை எக்ஸாக்டாக என்னால் டீகோட் பண்ண முடியல. ஆனால் அதே சமயத்தில் கேட்டவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால் வேற ஒரு பாட்டை வந்து டீகோட் பண்ணுறேன். அதே சுத்த ஞானம் 100ல் 49வது பாட்டு. ஓகேவா? ஸோ இந்த 49வது பாட்டை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு டீகோட் வந்து பண்ண போகிறேன். பார்க்கலாமா? சரி, இதை பாருங்க. பொருந்து நின்ற அடி வயிற்றில் நகாரம் நிற்கும். அதாவது அடி வயிற்றில் நகாரம் நிற்கும். அதாவது வேற ஒன்றுமே இல்லை, உங்களுடைய கோனாட் தான். ஓகே, சுவாதிஷ்டானது உங்கள் ஸ்பைனல் கார்டில் இருக்கிறது, அதோட கனெக்டாக இருக்கக்கூடிய உங்களோட கோனாட் தான். அப்புறம் புகழான உந்தியின் மேல் மகாரம் நிற்கும். உந்தியின் மேல் அதாவது வயிற்றுக்கு மேலே மகாரம் நிற்கும். அதாவது வேற ஒன்றுமே இல்லை, உங்களோட பேன்கிரியாஸ். அப்புறம் வருந்து நின்ற நெஞ்சதிலே சிகாரம் நிற்கும். நெஞ்சில் சிகாரம் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வன்மையுள்ள கண்டத்தில் வகாரம் நிற்கும். உங்களோட கழுத்தில் தைராய்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாரு. திருந்து நின்ற சிரசதினேலே எகாரம் நிற்கும். ஓகே, சிரசதில் எகாரம் நிற்கும். அதாவது உங்களோட பிட்டுட்ரியை பற்றி பேசுகிறாரு. திரி அமுது கண்ணில் உண்டு தெளிந்து பாரு. அதாவது திரி அமுதம் கண்ணில் உண்டு தெளிந்து பாரு அப்படின்னா உங்களுடைய பீனியல் சொல்கிறார். பீனியலை 3ஆம் கண்ணுன்னு சொல்கிறாரு. அதில் தான் வந்து இந்த திரி அமுதம் ஒன்றும் இல்லை, அமுதம் வந்து சுரக்குது இல்லையா? அதுதான் சொல்கிறாரு. திரி அமுதம் கண்ணில் உண்டு தெளிந்து பாரு. அந்த பீனியலை வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணி பாரு அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டார். அப்புறம் கூத்தனமே வீற்றிருக்கும் குணத்தை பாரு. அதாவது கூத்தன் அப்படின்றது வேற உண்மையில உங்களுடைய பீட்டு, தலையில் இருக்கக்கூடிய பீட்டை பற்றி பேசுகிறார். அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்தெந்த ஆதாரங்கள் எங்கெங்கே இருக்குது, அடி வயிற்றில் இருக்குது, மேல் வயிற்றில் இருக்குது, நெஞ்சில் இருக்குது, தொண்டையில் இருக்குது, பிட்யூட்ரி, பீனியல், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீட்டை பாருன்னு சொல்லிட்டார். எந்தெந்த இடத்துலலாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் நீ பாருன்னு சொல்லிட்டார். வேற ஒரு பாட்டில் நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் 2 பாட்டில் நீ எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஓகே, சித்தர்கள் நூலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் முன்பின்னா வந்து மாற்றி தான் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லா பாட்டையும் படித்தா மட்டும்தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒரு 2 பாட்டை எடுத்துகிட்டு இங்கே பாருப்பா, முருகரே வந்து கீழ் ஆதாரங்கள் எல்லாம் வீணுன்னு சொல்லிட்டாருப்பா, நீங்கள் அது பண்ணவே தேவையில்லைப்பா அப்படின்லாம் சொல்லி கதை சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சரி கதை சொல்கிறதா சொல்லிட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் முருகர் மேலே பொய் பள்ளி போட்டதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. அவர் அது சொல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ இதையும் மீறி வந்து முருகர் மேலே பொய் பள்ளி போடுவீங்கன்னா லைக் மேலே இருக்கவங்க தான் பதில் சொல்லணும். நான் என்னத்தை சொல்கிறது? ஓகே, சரி, என்னோட வேலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான். எதை நம்பணும் நம்பக்கூடாது அப்படின்றது முழுக்க உங்களை சார்ந்தது. ஓகே, இந்த பாட்டில் நான் சொல்ல வந்தது இதுதான். ஸோ இதை தான் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஓகேவா? ஸோ டாட்டா, பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.